சொல்றபடி பார்த்தா, விஜயா, அண்ணாமலையா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி தான் அதிகமா இருக்கா? அதிகமா இருக்கு. குறிப்பா அதிகமா இருக்கு. இளைஞர்கள் மத்தியில விஜய், அண்ணாமலை தான் ஃபேக்ட் ஆஃப் பீஸ். விஜய்க்குன்னு ரசிகர் கூட்டம் அந்த அந்த இளைஞர்கள் அவர்களுக்கு ஆதரவா இருக்கு. அண்ணாமலைக்குன்னு ஒரு படிச்ச இளைஞர்கள், அப்புறம் வந்து அரசியல் புரிதல் கொண்டவங்க, அரசியல் படிச்சவங்க நினைக்கக்கூடிய நபர்கள், அந்த அந்த ஒட்டுமொத்த புது வாக்காளர் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை விரும்புறாங்க. அதுக்கடுத்து சீமானுடைய அதிரடி பேச்சு, அந்த பேச்சுக்களை வந்து விரும்புறாங்க. இந்த 3 பேர் தான் முக்கியமான இடத்துல இருக்காங்க. 4வது தான் உதயநிதி இல்ல இருக்காங்க இல்லையா? இளைஞர்கள கவரக்கூடிய இடத்துல அண்ணாமலை இருந்தது உண்மதான். அதே சமயத்துல விஜய்க்கு அடுத்தபடியாக அண்ணாமலை, அதுக்கு பிறகாக சீமான் வர்றது என்ன எப்படி இப்ப இது? அடுத்த தலைவர் யார் இருக்காங்க? ம். அடுத்த தலைவருக்கு யார் இருக்காங்க? இல்ல இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து 4வது விளையாட்டுத்துறை இருக்காரு. அமைச்சரா 4வது இருக்காரு. இருக்காரு. 4வது இடத்துல ஆமா. இருக்காரு. ஆனா இவங்க 3 பேர விட அவரு கள அரசியல்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆட்சி அதிகாரத்துல இருக்காரு. ஆனா மக்கள் அத விரும்பாத மாரி ஒரு டேட்டா வந்து வருதே. எப்படி? ஆட்சி அதிகாரம், அதிகாரத்திருப்பது வேறு, மக்கள் மனதை வெல்வது வேறு. மக்கள் மனதை வென்றவர்கள் இவர்கள் தலைவர்கள். அவர்கள் ஆட்சியில் இருந்தவங்க முதல்வர் துணை அமைச்சரா இருக்கணும், ஆட்சி பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாங்க, அது வேற கணக்கு. ஆனா இது மக்கள் மனதை வென்ற தலைவர்கள் தான் இளைஞர்கள். அதாவது புதிய வாக்காளர் நியூ வோட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 19 வயசு 20 வயசுக்குள்ள நியூ வோட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க விஜய், அண்ணாமலை, சீமானை தான் விரும்புறாங்க ஒழிய, அதுக்கு அடுத்து ஒரு பார்ட்டி அது ஓல்டு பார்ட்டி. திமுக என்பது பழமையான இயக்கம். அந்த பழமைக்கு வாரிசு அரசியல்ன்ற போது அது பார்ட்டி கேடர்ஸ் வைஸ்ல உதயநிதி ஏத்துக்கிறாங்க ஒழிய, நியூ வோட்டர்ஸ் மத்தியில இவங்களுக்கான செல்வாக்கு குறைந்தா நல்லாவே களத்துல தெரியுது. 4வது இடத்துல தான் இருக்காரு. திமுக சார்ந்த இளைஞர்கள், திமுக குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள் இவங்க தான் உதயநிதியை இது பண்றாங்க ஒழிய, ஒட்டுமொத்த ஓவரால்ல வந்து பார்க்கிற போது இளைஞர் மத்தியில விஜய், அண்ணாமலை, சீமான் தான் பிரதானமா இருக்காங்க. இதான் நடுநிலை.